அனுப்பினார். ஏனென்றால் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுகிறார், தன்னுடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். அந்த இயேசுவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்பொழுது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினார். மக்கள் பலவிதமான சட்டங்கள் மற்றும் கடமைக்காக கடவுளை பற்றி கொள்கிற ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்திருந்த அந்த தேவ ஜனங்கள் மத்தியில் ஒரு உண்மையான நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தினார். அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லும் பொழுது, அந்த நம்பிக்கை தேவனை நோக்கி பார்க்க செய்தது, தேவனை மகிமைப்படுத்த செய்தது. இயேசு அற்புதம் செய்யும் பொழுதெல்லாம் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பாருங்க, மார்க்கு புத்தகத்தில் ஆண்டவராகிய இயேசுவினுடைய ஊழியத்தில் பாதையில் அவர் நடந்து போகிறார். எவரு என்ற ஒரு மனிதனுடைய மகளை அவர் மரண அவஸ்தையாயிருக்கிறாள் என்று சொல்லி கேள்விப்படும் பொழுது அந்த இடத்துக்கு விரைந்து சென்று என்ன பண்ணணும், இவர் போய் நீ கவலைப்படாதப்பா, நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லி அவள் நித்திரையாயிருக்கிறாள் என்று சொல்லி அவரிடத்தில் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையில் பாருங்க, ஒரு 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அந்த இடத்துல வராங்க. இயேசுவை குறித்து கேள்விப்படுறாங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவங்க என்ன பண்ணுகிறாங்க, இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன், சுஸ்தமாவேன் என்று சொல்லி தன் இருதயத்தில் என்ன பண்ணுகிறாங்க, ஒரு உறுதியான நம்பிக்கையை வளர்த்து கொள்கிறார்கள். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் தருகிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் நம்முடைய வாழ்விலே நம்முடைய இருதயத்தில் எடுக்கிற தீர்மானங்களிலும் இருதயத்தில் எடுக்கிற உறுதியான நம்பிக்கையிலும் நடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்ய வேண்டும், அதிசயங்கள் நடக்க வேண்டும், நன்மைகள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் உறுதியான நம்பிக்கையுடையவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுகிறாங்க, திரளான ஆஸ்தியுடையவர்களாக இருந்து எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறாங்க, இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவங்க எல்லா காரியத்திலும் என்ன பண்ணுகிறாங்க, அந்த இரத்தப்போக்கு என்ற ஒரு வியாதியினால் அவங்க